Bharat College of Nursing, Thiruvarur, affiliated to the Tamil Nadu Dr. MGR University. Admission open for BSc Nursing 2024. JNN Institute of Engineering, Chennai. Join VLSI Design, AI and DS Cyber Security, MBA and more. Counseling code 1126. 300 rupees per ஆம்புலன்ஸ். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாம வீடியோ எடுத்துட்டேன். ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அங்கே போனேன். போகும்போது அவர் என்னை பார்த்துட்டு கையெழுத்து கும்பிட்டுட்டு குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டாமல் இருந்தேன். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு என் கடத்தெல்லாம் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தோன்னா நான் எப்படி இருந்தனோ அந்த ரேஞ்ச் வந்துட்டேன்ப்பா. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறதை விட ஸ்ட்ரீட் சைட் வெண்டர்ஸ் கவர் பண்ணால் நம்ம மூலியமாக ஒரு 10 பேர் வருவாங்க சாப்பிடுவாங்க அப்படின்றத தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஷவர்மா கடை கூட நான் கவர் பண்ணது 70+, 80+ நான் நல்லா இல்லைன்னே சொல்லிடுவேன். ஒரே நாள் நான் 21 வீடியோலாம் எடுத்திருக்கேன். இப்போ 21 ஷாப்னா அப்போ 21 ஷாப்லேயும் நீங்கள் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு ஏதாவது ஆச்சு அப்படின்னா வீடியோ டெலிட் பண்ணிடுவேன். ஈவன் சாப்பிட்டு எனக்கு பிடிக்கலனாலும் வீடியோ டெலிட் பண்ணிடுவேன். ஆட்டோமேட்டிக்காக ப்ரொமோஷன்ஸ் வந்து தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய வரும். ஒரு 95% நான் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். ப்ரொமோஷன் வரது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டை தவிரலாம் நிறைய வந்து நான் பண்ண மாட்டேன். நீங்களும் லோனில் தான் அந்த கார் வாங்கி ஆப்வியஸா மேம் அவ்வளோ பெரிய கார்லாம் எப்படி மேம் ஷார்ட்ல வாங்குறது? நான் ஒரு யூடியூபர்லாம் அங்கே கன்சிடரே பண்ணல. சின்ஸ் நான் ஒரு ஒர்க்கர்ன்றதுனால அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து கார் லோனே கொடுத்தாங்க. நம்மளுக்கு இந்த டீம்லாம் இல்லை, நீங்களே ஓனாதான் நானே தான் போயிட்டு எல்லாமே பண்ணுறது. நிறைய ஃபுட் வ்ளாகர்ஸ் இருக்காங்க. அதில் இன்றைக்கும் வந்துட்டு மைசூருக்கோ பெங்களூருக்கோ போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னா இவரோட வ்ளாக் பார்த்தா வந்துட்டு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வேறு யாரும் இல்லை, D2 வ்ளாக்ஸ்லேருந்து தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ பேர் என்னங்கிறது முதற்கொண்டுலேருந்து நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அவர் பேரே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம் மேம். ஸோ என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தேவ். ஸோ நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். சின்ஸ் நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ அங்கே போயிட்டு நான் ஜஸ்ட் நார்மலாக அந்த தமிழ் சாப்பாடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு நிறைய தேடிலாம் போய் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஒன் டைம் ஓவர் த பீரியட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்குன்னு கேட்டால் ஒரே ரீசன், ஃபுட்டு வந்து செட் ஆகலை. என்னதான் ஒரு 350 கிலோமீட்டர் இருந்தாலும் அங்கேயே நிறைய தமிழ் மக்கள்லாம் இருக்காங்க, நிறைய கடை இருக்குது. பட் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தேடி கண்டுபிடிச்சி சாப்பிட முடியாது. ஸோ அதனால ஓகே நம்ம இதை பண்ணால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ரீசன் தான். ஒன்று வந்து இந்த மாதிரி ஃபுட்டு தேடி கஷ்டப்பட்டு சாப்பிட முடியாதுன்றதுனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டை வந்து நம்ம காட்டலாம் அப்படின்னு ஒன்று. இன்னொன்று இந்த ஸ்ட்ரீட் சைட் வெண்டர்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறதை விட ஸ்ட்ரீட் சைட் வெண்டர்ஸ் கவர் பண்ணால் நம்ம மூலியமாக ஒரு 10 பேர் வருவாங்க சாப்பிடுவாங்க அப்படின்றத தான் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதான் நிறைய ஃபுட் வ்ளாகர்ஸ் பார்ப்போம். நம்மளுக்கு இங்கே சென்னையில் இருக்கிறதுனால நம்மளுக்கு சென்னை தான் அதிகமாக வரும். பட் உங்களோடது வந்து பார்க்கும்போது ஓகே அங்கே போனால் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே போனால் மட்டும் இல்லை, நீங்கள் போடும்போது என்ன தோணுன்னா அங்கே இதுக்காகவே போகலாம் அப்படிங்கிற மாதிரியே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் காமிப்பீங்க. நாட் ஓன்லி நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அது நிறைய ரோட் சைட் வெண்டர்ஸ், சின்ன சின்ன கடைகள் எல்லாத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சொன்னீங்க 2 இயர்ஸ் பிஃபோர் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் உங்களுக்கு இப்போ டாப் 10ன்னு எடுத்துக்கிட்டோம், தமிழ் ஃபுட் வ்ளாகர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதில் நீங்களும் இருப்பீங்க. இந்த ஜேர்னியை யோசிச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ இந்த ஷார்ட் பீரியடில் நீங்கள் இப்படி வருவீங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லை, ஒன் திங், நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மைண்டில் இருந்தது வாட் எவர் இட் இஸ் ஆனஸ்டாக பண்ணணும், என்ன இருக்கோ அதை தான் பண்ணணும், கொஞ்சம் யூனிக்காக பண்ணணும். கண்டென்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் மைண்ட்ல இருந்து இருந்தான், ஒரு தெருவில் 10 டீ கடை இருக்கும். அந்த 10 டீ கடையில் 2 டீ கடையில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டீ நல்லா இருக்கும், கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த அட்டாச் ஆகும், டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அந்த பிளேஸ் போகணுன்ற. ஸோ அந்த மாதிரி பிளேஸ் மட்டும் சூஸ் பண்ணி பண்ணுறது தான் என்னுடைய மைண்ட் செட்டில் இருந்தது. எல்லாமே கரெக்டாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வீடியோ போடுறேன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து யாருன்னா ஒருத்தர் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து கேஷ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட், பட் இருந்தாலும் அவங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும் அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெட்ரோல் போடணும். ஏன்னாதான் வந்து ஒரு டீ 10 ரூபா கொடுத்து குடிக்கிறதா இருந்தாலும் பட் அவங்க ஒரு 100 ரூபா பெட்ரோல் போட்டு, ஏன்னா பெங்களூர் வந்து கொஞ்சம் பெரிய சிட்டின்றதுனால அந்த இடத்துல டிராவல் பண்ணுறது, டிராஃபிக்ல போயிட்டு நம்ம டிராவல் பண்ணி சாப்பிட்டு வரதுல ரொம்ப டயர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல டீ நல்லா இல்லைன்னா அல்டிமேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது, ஜென்யூனா இருக்கணும். அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஆஹா ஓஹோன்னு இல்லைனாலும் ஓகே நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும்ன்றதான் என்னுடைய. ஓகே, தமிழ் ஃபுட் வ்ளாகர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து சுற்றி தமிழ்நாட்டுக்குள்ளே போடுறது, அதை தாண்டி இப்போ வந்துட்டு இன்டர்நேஷ்னலாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட யூனிக்னஸ் என்ன அப்படின்னா, இங்கேருந்து நம்ம பெங்களூருக்கோ மைசூருக்கோ நிறைய பேர் இங்கேருந்து ஜாப் போகிறப்ப
ஸோ நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது உங்களோட கண்டென்ட்ல. ஸோ அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா? இப்படி இங்கேருந்து தமிழ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா? இல்லை, நான் அப்படியே தான் கான்சன்ட்ரேட் பண்ணல. எனக்கு தெரியும், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வீடியோ எடுக்கும்போது அவர்கிட்ட நார்மலாக கேஷுவலாக ஒரு கன்வர்சேஷன் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த ஏரியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் தமிழ் மக்கள் இருக்காங்க. எங்கே? அந்த பெங்களூர் எலக்ட்ரானிக் சிட்டின்னு சொல்ல போகிற. ஓகே. எனக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இந்த ஏரியாவில் அவ்வளோ பேர் இருக்காங்களா? ஆமாப்பா, இந்த ஏரியாவில் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் நல்லா பீக்கில் நல்லா போயிட்டு இருக்கோம். எப்போவுமே நமக்குன்னு சொல்லிட்டு ரெகுலர் கஸ்டமர்லாம் இருப்பாங்க அப்படின்னு. ஓகே ஃபைன். ஸோ அந்த ஒரு ஏரியாவில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அந்த சிட்டியை பற்றி சொன்னோம்னா ஒரு குறைஞ்சது நார்மலான ஒரு ஆள் ஒரு 5 மொழி பேசுவாங்க. ஸோ அதனால லாங்குவேஜ் பேரியர்ன்றது இருக்கவே இருக்காது. ஸோ அப்படியே நம்ம அதே மாதிரி ஃபுட்டுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நல்லா இருக்கும், அந்த ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் நல்லா இருக்கும். ஸோ அதனால அப்படியே ஸ்டார்ட் பண்ணது ஜேர்னி இப்போ 1.6 மில்லியன் கிட்ட வந்திருக்கு. நிச்சயமா ஃபுல்லாகவே ஷார்ட்ஸ் வீடியோஸ், லாங் வீடியோஸை விட ஷார்ட்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டு ரீச் ஆயிருக்குன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு ப்ரமோஷன் எதுவும் வந்திருக்கா இது வரைக்கும்? ஏன்னா இப்போ இவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கீங்க, மோர் தென் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரமோஷன்ஸ் வந்து தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய வரும் மேம். ஸோ நிறைய நான் வரதை விட ஒரு 95% நான் ரிஜெக்ட் தான் பண்ணுவேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே மைண்ட் செட்ல இருந்தது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும், யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள வந்து ஹைலைட் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிஸ்னஸ் கொடுக்கணும். இப்போ நான் டே பிஃபோர் எஸ்டே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். காலையில இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஒரு பைக்லேயே வந்து ஆம்லேட் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 to 10 வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு சொல்லி சொன்னார். ஓகே ஃபைன், நல்லா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் ஃபுட்டு ப்ளஸ் அந்த பர்சனோட அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுனால அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் போவேன். ப்ரொமோஷன் வரது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டை தவிரலாம் நிறைய வந்து அதை நான் பண்ண மாட்டேன். ஸோ அது ஆரம்பத்துல இருந்தே மைண்டு ஸ்ட்ரிக்டாகவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, அது பண்ணக்கூடாது, நம்ம எதில் இருக்குமோ அதே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் போயிட்டு சாப்பிடாம வந்திருக்கேன். ஒரு சில ரெஸ்டாரண்ட்ல நீங்க வெளியே சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஐ எம் த ஒன்லி ஃபுட் பிளாகர். இது வரைக்குமே 1000 வீடியோ மேலே பண்ணியிருக்கேன். இன்னமும் வீடியோ இருக்கு, 400+ இருக்கு என்கிட்ட. ஒரு ஷவர்மா கடை கூட நான் கவர் பண்ணதில்லை. ஏன்னா நான் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளாக் ஆரம்பிக்கும் போதே கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் வந்தது. ஒரு ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் வந்து ஷவர்மா சாப்பிட்டு இதுவாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பயே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஓகே ஷவர்மான்றது வந்து நம்ம கண்டென்ட்லேயே இருக்கக்கூடாது. ஈவன் மெனி பீப்புள் அப்ரோச், மெனி பீப்புள் சொல்லுவாங்க இதெல்லாம் இங்கே போய் ட்ரை பண்ணுங்க ஷவர்மாலாம். பட் நான் இது வரைக்குமே பண்ணதில்லை. ஸோ மக்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கணும். இப்போ சாப்பாடு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், டின்னர், லஞ்ச் எதுனா பரவாயில்ல. பட் இந்த மாதிரி ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா anyway it will cause bad things. So அதனால you don't recommend those things. even a school going child டெத் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறது தப்பாயிடுச்சு. ஸோ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் கேட்டேன். நீங்கள் பெங்களூரில் என்ன பண்ணுறீங்கிறது தெரிஞ்சுக்கலாம்? ஐ மீன் டு எம்என்சியில் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எம்என்சியில் நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டீமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒர்க் இருக்கும். ஸோ என்னோட ஒர்க் டைம் முடிச்சுட்டு சின்ஸ் நான் வந்து மார்க்கெட்டிங் இருக்கிறதுனால ஐ யூஸ் டு ட்ராவல் லாட் ஆஃப் பிளேசஸ். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மெயின் ரோட்டில் போயிட்டு ஒரு டெஸ்டினேஷன் போகிறது, நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய சின்ன சின்ன சந்திலெல்லாம் பூந்து அந்த இடத்துல கூட்டமாக இருக்கா, நிறைய இடத்துல சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 2-3 வேளை வெளியே சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அதனால இந்த மாதிரி நல்ல கடையில சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னா அது அப்படியே என்ன பண்ணுவேன், எடுத்து ஒரு கஸ்டமர் மாதிரி தான் வீடியோ எடுப்பேன். சின்ஸ் நம்ம வீடியோ எடுக்கிற சொல்லும் போது அங்க இருந்து கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் சைட்ல சப்போர்ட்ல சரி இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கலாம் அதெல்லாம் வேண்டாம். நார்மலா ஒரு கேஷுவல் ஹியூமன் மாதிரி போயிட்டு ஒரு கஸ்டமர் மாதிரி போயிட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த டீம்லாம் இல்ல, நீங்களே ஓனா தான் நானே தான் போயிட்டு எல்லாமே பண்றது. நான் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம உங்களோட வ்ளாக்ல பார்த்தது வந்துட்டு ஒரு பிராண்ட் நியூ கார் ஒன்று வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து எல்லாரும் வந்து யூடியூப் வந்ததுக்கப்புறம் ஒரு கார் வாங்கினாங்க அப்படின்னா அது யூடியூப்ல சம்பாரிச்சு தான் வாங்கினாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஈவன் எனக்கு யூடியூப்லன்னு சொல்லிட்டுனா எனக்கு யூடியூப்ல என்ன சொல்றது, நான் ஒரு யூடியூபர்லாம் கன்சிடரே பண்ணல. ஸோ நான் ஒர்க் பண்றேன், உங்களுக்கு தெரியும் லோன் வாங்கணும்னா அந்த 3 month பே ஸ்லிப் இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தர முடியும். சிவில் ஸ்கோர் இதெல்லாம் இருக்கு. மேபி சம் அதர் பீப்புள் தே மே ஹேவ் ஆஃபீஸ், அவங்க ஒரு ஆஃபீஸ் மாதிரி செட்டப் பண்ணி எல்லாமே வச்சிருப்பாங்க. பட் சின்ஸ் நான் ஒரு ஒர்க்கர்ன்றதுனால ஒரு எம்ப்ளாயின்றதுனால அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து கார் லோனே கொடுத்தாங்க. நீங்களும் லோன்ல தான் அந்த கார் வாங்கி ஆப்வியஸா மேம், அவ்வளோ பெரிய கார்லாம் எப்படி மேம் ஷார்ட்ல வாங்குறது. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்க போனதுக்கும் அப்போ இல்ல இப்போ வரைக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் இருந்திருக்கா? ஒரு ஷாப்ல எடுக்காதீங்கன்னு சொல்றதோ, நீங்க கேட்டு வந்துட்டு இல்ல முடியாதுன்னு சொல்றதோ, ஃபுட் வ்ளாகிங்க்கு அப்போஸ் பண்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா? இல்ல அப்படி எதுவும் இல்லை மேம். மெயினா வந்து பாத்தீங்கன்னா நான் போறதே வந்து ஒரு கஸ்டமரா தான் போவேன். ஸோ நான் வாங்குற என்னோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி நிறைய பேர் கேட்பாங்க கேமராமேனை காட்டுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படி கேமராமேன்லாம் யாரும் இல்லை, சரிங்களா? ஸோ நானே போவேன். இப்போ நீங்கள் எதிர்க்க உட்காந்துருக்கீங்க, நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிறீங்க, உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி
ப்ரோ கேன் யூ ஹோல்ட் திஸ் ஃபோன் ஃபார் 2 minutes அப்படின்னு சொன்னா அவங்க இப்படி ஒண்ணுமே இல்லை, எனக்கு தெரியும் ஆங்கிள் எதுன்னு தெரியும். ஸோ அப்படியே அவங்கள கொடுத்தோம்னா அவங்க எடுப்பாங்க. நான் எனிவே ஷார்ட்ஸ் போடுறது 35 to 40 seconds வீடியோ. அதில் நான் ஆம்பியன்ஸ் காட்டணும், ஃபுட்டை காட்டணும், நான் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும். இது ஒரு ரியாக்ஷன்ல முடிஞ்சிடும். ஸோ அதனால அப்படியே ஸ்ட்ரேஞ்சர் கிட்டே ஃபோன் கொடுத்து நான் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன். ஆமா அப்படிதான் எடுப்பேன். ஸோ இங்க சென்னை வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். ஸோ அதனால இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வெளியே ஒர்க்ல சுத்துறதுனால அப்படியே எடுத்துட்டு என்னோட வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60-70% நான் ஃபார்மல்ல தான் இருப்பேன். ஸோ ஃபார்மல்லே போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு என்னன்னா இந்த செவுத்துல வச்சுட்டு எடுக்கிறது, கிம்பிள் வச்சு எடுக்கிறது எனக்கு பிடிக்காது. யாருன்னா இருந்தாங்களா ப்ரோ கொஞ்சம் எடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துடுறது, அவ்வளோ. ஓகே. ஸோ இப்போ இது மாதிரி வந்துட்டு யாராவது வெளியில இருக்கிறவங்க தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. மக்கள் தான் எல்லாமே சப்போர்ட். எனக்கு ஆரம்பத்துல இருந்து இப்போ இருக்கும் மக்கள் தான் சப்போர்ட். 30K 40K வர வரைக்கும் இது மாதிரி பண்ணுவாங்க. மோர் தென் ஒரு 50K வந்ததுக்கு அப்புறம் ப்ரொஃபஷனலா பண்ணணும், நம்ம அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்குவாங்க. நீங்க மோர் தென் 1 million வச்சிருக்கீங்க போது அந்த மாதிரி எந்த ஐடியாவும் உங்களுக்கு வரல? யாரும் இன்னும் வந்து ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போகணும் அப்படின்னு? சின்ஸ் நான் ஒர்க் பண்றதுனால என்னோட ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா கடையில் நல்லா இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்றது மட்டும் தான் என் தாட். உங்களுக்கு இந்த ஹோட்டல் போனீங்கன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்கும் இல்ல நல்லா இருக்காது, காசு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கு. நான் ஒரு டீம் வச்சுட்டு, ஒரு எடிட்டர் வச்சுட்டு, ஒரு கேமராமேன் வச்சுட்டு என்னால சுத்த முடியாது. ஏன்னா மார்னிங் நான் ஸ்டார்ட் பண்ணனா நைட் ஈவினிங் வரைக்கும் நான் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? நான் எங்க சாப்பிடணும் எனக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் யாரா கூட வச்சு சுத்த முடியுமா? ஸோ அதனால வந்து யாரும் இல்லை, நான் ஒருத்தனே போயிட்டு எல்லாமே கவர் பண்ணிட்டு வந்துட்டு ஸோ சேம் டே நைட்டு ஒரே நாள் நான் 21 வீடியோலாம் எடுத்திருக்கேன். 21 ஷாப்லாம் போயிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் 21 ஷாப்னா 21 ஷாப்லயும் நீங்க சாப்பிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ சாப்பிட்டு அப்படிலாம் கூட வீடியோ எடுத்திருக்கேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவ் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருவேன். ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருக்கேன். ஈவன் பாண்டிச்சேரிலேயே வந்து ஒரே நாள் ஒரு 18 வீடியோலாம் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதனால வந்து 21 கடையில சாப்பிடுறது அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து நிறைய சாப்பிடுவேன். சாப்பிட்றது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே வந்து அப்பயே வீட்டாண்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு யார் அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போட்டிலாம் வச்சுன்னு போய் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடியலன்னா அவங்க பில் பே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவோட அம்மா வந்து சொல்லுவாங்க சாப்பாடு ஊட்டி வளர்ப்பாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு சென்னையில பிறந்து வந்ததுனால இந்த சீ ஃபுட்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல சாப்பிட்றது மட்டுமே ஒரு ஹேபிட்டாவே வச்சிருந்தேன். சிங்கிள் டேல வந்து இவ்வளோ ஷூட்ஸ் பண்றீங்க, இவ்வளோ கடையில போய் சாப்பிட்றப்போ உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணது இல்லை? இல்லை மேம், வரும் ஒரு சில இடத்துல எனக்கு வந்திருக்கு. பட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில ஒரு 10,000 ஸ்டெப் நடப்பேன். அப்புறம் ஈவினிங் டைம்ல சும்மா ஃப்ரீயா இருந்தேன்னா போயிட்டு ஜிம்ல போயிட்டு ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்தே மைண்ட் செட்லாம் வச்சிருந்ததுனால எனக்கு இது வரைக்கும் எந்த அஃபெக்ட் ஆகல. பட் ஒரு சில இடத்துல ஆயிருக்கு. பட் இட் வில் பி லைக் நார்மல் கேஷுவல் டயரியா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பட் நெக்ஸ்ட் டே தெரிஞ்சிடும், அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுவேன். இப்போ நீங்க வந்து சாப்பிட்டு ஏதாவது ஆச்சு அப்படின்னா அந்த வீடியோ டெலிட் பண்ணிடுவேன். ஈவன் சாப்பிட்டு எனக்கு பிடிக்கலனாலும் வீடியோ டெலிட் பண்ணிடுவேன். அது எவ்வளவா இருக்கட்டும். ஸோ அதனால வந்து இப்போ நான் பாண்டிச்சேரியில் கூட பார்த்தீங்கன்னா செரெனிட்டி பீச் கிட்ட அந்த லேன்ல வந்து நிறைய கடைங்க இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் தான் பண்ணி தருவாங்க. பட் அந்த லேன்லேயே நான் ஒரு 3 கடையில் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு பிடிக்கல. 3ஆவதா இன்னொரு கடையில் சாப்பிட்டோம். எல்லாரும் கேட்டுட்டோம். அப்புறம் நல்லா இருக்கான்னு கேட்டு அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னாங்க. ஓகே அந்த இடத்துல போயிட்டு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணோம். அந்த 2 வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். சின்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்ன்றதுனால ஐ கேனாட் கிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்போ. ஸோ அதனால வந்து அந்த வீடியோலாம் டெலிட் பண்ணி விட்டுட்டு எது நல்லா இருக்கோ அதை மட்டும் அப்லோட் பண்றது. ஓகே. ஸோ ஃபுட் vloggingல ஃபுல் டைமா இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறீங்க? இல்ல மேம், இப்போதைக்கு அது ஃபியூச்சர்ல மேபி இட் வில் டேக் another 3 to 4 years. பட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய லோன்லாம் இருக்கு, அதெல்லாம் கட்டணும். ஸோ ஒர்க் பண்ணாதான் அதை கிடைக்கும். ஸோ அதனால அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களோட vlogல வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வார்த்தைகள் சொல்லுவாங்க. நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அது எங்க இருந்து பிடிச்சிங்க அந்த வார்த்தையை? ஈவன் நான் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல தமிழ் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறவங்க அந்த ஏரியால தான் இருந்தேன். பட் அவங்களும் வந்து தமிழ் பேசும்போது சக்கத்தா இருக்கு அப்படின்னு இந்த வார்த்தை நம்ம எங்கேயும் கேட்டு இருக்குமே. ஏன்னா நம்மலாம் வந்து சக்க போடு ராஜா அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ இது ஒரு ஏதோ கனெக்ட் ஆகுது, நல்லா இருக்கு. ஸோ சக்கத்தா இருக்கு அப்படின்னு அந்த வார்த்தை உங்க vlogல மட்டும் தான் எங்களால கேட்க முடியும். வேற எந்த ஃபுட் vloggers சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம். ஆமா, இப்போ ரீசெண்டா வந்து நான் அந்த பெங்களூர் டிஃபன் ஐட்டம்லாம் இப்போ சென்னையில ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகே ஃபைன், அது ஒரு வார்த்தை, அது பெங்களூர் வார்த்தைன்ற மாதிரி கிரியேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓ, அது வந்து உங்களோட வார்த்தை தானே? அது பெங்களூர்ல அது வந்து காமன் மேம். இப்போ செமையா இருக்கு அப்படின்னும் போது சக்கத்தா இருக்கு அப்படின்னுவாங்க. ஸோ நான் எனக்கு தமிழ் தான் தெரியும், பட் நான் அங்க போய் கத்துக்கிட்டது. அங்க யூஸ் பண்ற ஒரு டேர்ம், அங்க யூஸ் பண்ற ஒரு டேர்ம் சக்கத்தா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் துளுல வந்து பாத்தீங்கன்னா
துளுன்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருக்கு மேங்களூர் சைடில். அங்கே வந்து மஸ்துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னன்னா ஒரு ஹைலைட்டான ஒரு வேர்டு வேணும், எண்ட் ஆஃப் த வீடியோ அந்த அந்த வேர்டு வேணும். அதான் சக்கத்துன்றது எல்லா வீடியோக்கும் யூஸ் பண்ண முடியும். இல்ல நம்ம பார்த்திருக்கோம், முன்ன ரொம்ப அதிகமா இருக்கும், இப்போ அது வந்து இருக்கிறதே இல்லை அந்த வார்த்தை. ஏன்னு தெரியல, காஷியஸா இருந்தீங்களாங்கிறது தெரியல. ஐயா இப்போ நானுன்னா சரி ஓகே அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும்போது இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்றனால மட்டும் அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ண சக்கத்தா இருக்குன்னு சொல்லிட்டு, மற்றபடி நார்மலா இருக்குன்னா அப்படியே சொல்லிட்டு போயிடுறது, அவ்வளவுதான். அப்போ நீங்க வந்து ஒரு ரேட்டிங் மாதிரி நாங்க எடுத்துக்கலாம். ரேட்டிங் மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஈவன் நிறைய பேருக்கு அது தெரியும். ஸோ நோ சக்கத் நோ விசிட் அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால வந்து அப்படியே வச்சிருக்கேன். ஓகே, த குட் காம்ப்ளிமெண்ட் அது வந்து இப்போ வரைக்கும் உங்களோட வச்சுட்டு இருக்கு. ஓகே நம்ம ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நினைச்ச விஷயம். அது மாதிரி உங்ககிட்ட யாராவது வந்துட்டு சொன்ன ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேம். ஈவன் தே யூஸ் டு டேக் செல்ஃபி வித் மீ. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது என்னன்னா அவங்க நம்மளுக்கு மோட்டிவேட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இது பண்ணணும், பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ணினே இருந்துட்டு நான் ஒரு வீடியோவே எடுக்காம ஒரு வாரம் கேப் விட்டேன்னா அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. ஸோ ஐம் த ஒன் பர்சன் ஹூ டு டிராவல் அ லாட். ஸோ அதனால வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு குட் பிளேஸ் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்றது மட்டும் தான் மைண்ட் செட். அது கரெக்டாக இருக்கணும், ரிவ்யூ கரெக்டாக இருக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே அதுதான் மைண்ட்ல இருக்கும். ரிவ்யூ கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா அவங்க ஃபேமிலியோட போவாங்க. ஏதாவது மறக்க முடியாத ஃபீட்பேக்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, ஏதோ பண்ணியிருக்கோம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஃபீட்பேக் ஏதாவது இருக்கு மேம். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா செஃபாக ஒர்க் பண்ணியிருக்காரு. க்ரூஸ்லாம் கூட செஃபாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு சின்ன ரோட் சைடில் ஆம்லேட் போட்டு சேல் பண்ணுவார். அவர்கிட்ட ஆம்லேட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300+. சரிங்களா? அவரோட ஆம்லேட் ஸ்டைல் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். 300 rupees பர் ஆம்லேட். சரிங்களா? ஆனா அது 300க்கு வந்து பாத்தீங்கன்னா செம ஒர்த்தா இருக்கும். ஏன்னா அவர் யூஸ் பண்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே வந்து இம்போர்ட்டட் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுவார். நான் போயிட்டு நின்று நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம்ப்பா போப்பா அப்படின்ட்டாரு. ஏன்னா இவ்வளோ ரஃபா பேசுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வருமானம் எடுத்து அப்புறம் அவங்க மிஸ்ஸஸ் வந்து என்கிட்ட பேசினாங்க. சார் சாரி சார், அவர் வந்து நிறைய கண்ட்ரிலாம் ஒர்க் பண்ணாரு. சேம் ஏரியாலேயே வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு அவுட்லெட் வச்சிருந்தோம். கோவிடால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு, எங்களுக்கு எதுவுமே இல்லை. இப்போ தள்ளுவண்டி கடையில் தான் சேல் பண்ணுறோம். இவன் தள்ளுவண்டி கடையில் அவர்கிட்ட 300 rupees ஆம்லேட். சரிங்களா? அது இப்போ இங்கே எப்படி தான் சேல் பண்ணுறோம் அப்படின்னாரு. சரி இவங்க இப்படி சொன்னாங்க. இவர் மனுஷன் யாராக இருந்தாலும் அந்த ஒரு லோவுக்கு போயிட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் வந்துடும். யாரும் சரியாக பேச மாட்டாங்க, எரிஞ்சு விடுவாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துட்டேன். அவர் ப்ரிப்பேர் பண்ணும்போது அவருக்கே தெரியாமல் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது என் மைண்டில் இவருக்கு எதனா ஒன்று பண்ணணும், எப்படி வந்து இந்த வீடியோ வந்து ரீச் பண்ண வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த ரஜினி சார் டைலாக் ஒன்று இருக்கும். கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனால் கை விட்டுருவான், நல்லவனுக்கு இதை கொடுக்க மாட்டான், கை விட மாட்டான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு டைலாக் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பேசி அவர் வீடியோ வந்து போட்டுட்டு இட் வென்ட் டோட்டலாக 12 million என்னோ போயிருந்தது. சரிங்களா? 12 million ஏதோ போயிருந்தது. அந்த வே ஆஃப் ஆம்லேட் வந்து பீட்சா மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு 3 months அப்புறம் சும்மா அடிக்கடி நான் போய் விசிட் பண்ணுவேன். எப்பவுமே எனக்கு என்னன்னா ஒரு வீடியோ போட்டுட்டேன்னா ஒரு 1 or 2 weeks அப்புறம் நான் போய் அந்த பிளேஸ் தூரத்தில் நின்று பார்ப்பேன், மக்கள் வராங்களா, சாப்பிட்றாங்களா, ஏன்னா இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் அங்கே போகும்போது அவர் என்னை பார்த்துட்டு தம்பி உங்கள்கிட்ட பேசணும் வருமானம் இல்லை அப்படின்னாரு. ஐயோ திட்டப்படுறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வருமானம் இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாம் அவர் ஆம்லேட்ல பண்ணி கொடுத்துட்டு வந்து கையெடுத்து கும்பிட்டுட்டு இத்தனை பேர் வந்து வீடியோலாம் பண்ணியிருக்காங்கப்பா, ஆனால் நீ பண்ண வீடியோ வந்து அவர் இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோடம்பாக்கத்தை சேர்ந்தவர் தான். சரிங்களா? அவர் இந்த தமிழ்ல இதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் இல்லை, நம்மளுக்கு கனடா அந்த இதெல்லாம் இல்லை, யாராக இருந்தாலும் ஹியூமன்ற ஒரு மைண்ட் செட் தான். கையெடுத்து கும்பிட்டுட்டு என்ன வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் லெவல் ரீச் பண்ணிட்டப்பா, நான் எந்தெந்த கண்ட்ரிலாம் ஒர்க் பண்ணணும் அந்தந்த கண்ட்ரில இருந்து எனக்கு கால் பண்ணி சூப்பராக பண்ணுறேன், நல்லா பண்ணுறேன், சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிற ரொம்ப பேர் சொன்னாங்க. லோக்கல் மார்க்கெட் போகும்போது கூட வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் என்னை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஆனால் நீங்கள் தானே அந்த கடை வச்சிருக்கீங்களா சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட என்னுடைய குழந்தைக்கு நான் ஃபீஸ் கட்டாமல் இருந்தேன் போன வருஷம். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு என் கடத்தெல்லாம் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து பார்த்தோன்னா நான் எப்படி இருந்தனோ அந்த ரேஞ்ச் வந்துட்டேன்ப்பா. ஸோ உனக்கு தான் ரொம்ப நன்றி. ஆமாம். ஸோ இந்த பாஸ்ட் 90 days வந்து பார்த்தீங்கன்னா நான் சோல்ட் அவுட். நான் டெய்லி எவ்வளோ எடுத்துகிட்டு வந்தாலும் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா ஆம்லேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் போடுவார். ஆம்லேட்ல சிக்கன் கேப்சிகம் நிறைய போடுவார். இதெல்லாம் போட்டு நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப விஷுவலாக சூப்பராக இருக்கும். ஸோ அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து எல்லா கிரெடிட்ஸும் நான் அடிச்சிட்டேன், ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெடுத்து கும்பிட்டாரு. ஸோ அப்போது ஐ ஃபீல் ஓகே சம்திங் நம்ம ஏதோ நல்லது பண்ணுறோம், மக்களுக்கும் பண்ணுறோம், செய்கிறவங்களுக்கும் பண்ணுறோம். அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். இப்பயும் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களோட ஜர்னிக்கு வாழ்த்துக்கள், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். கீப் இட் அப். தேங்க்யூ ஸோ மச். Bharat College of Nursing, Thiruvarur, affiliated to the Tamil Nadu Dr. MGR University. Admission open for BSc Nursing 2024. JNN Institute of Engineering, Chennai. Join VLSI Design, AI and DS, Cybersecurity, MBA and more. Counseling code 1126.